அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களே, நம்ம ரிஷபராசியோட சிறப்பே என்ன அப்படின்னா அவங்களுடைய கற்பனை திறன், அப்புறம் அவங்களுடைய அழகு. எப்போதுமே லக்ஸூரியஸாக வாழணும்னு ஆசைப்படுறது எல்லாமே ரிஷபராசிக்காரங்க தான். சாமி நான் மட்டும்தானே? எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி. எதாக இருந்தாலும் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வாங்குறதுலாம் கிடையாது. எது வாங்கினாலும் பிராண்டட் தான். பிராண்டட் ஷூ, பிராண்டட் அசசரிஸ் தான் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க. அப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரங்க ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே குரு உச்சமாகிறதுனால நன்மை. ஆனால் சுக்கிரன் நீசமாகிறதுனால, உங்களுடைய ராசிக்காரகன் சுக்கிரன், அப்போ அவர் ஆரம்பத்தில் நீசமாகிறதுனால முதல் பகுதி ஒரு மாதிரியாகவும் ரெண்டாவது பகுதி ஒரு மாதிரி, அதாவது ஐப்பசி முதல் 15 ஒரு மாதிரியாகவும் இரண்டாவது 15 இன்னொன்று மாதிரியாகவும் அமையும். என்ன சாமி ஏதாவது அமையுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, எல்லாமே நல்லபடியாக அமையும். முதல் பகுதி மட்டும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 15 ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது என்னென்னா காதல் திருமணம். இந்த பீரியடில் ஐப்பசி மாதத்தில் காதல் திருமணமானது ரொம்ப நல்லபடியாக அப்பா அம்மாவோட சம்பந்தத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காதல் ஜோடிகளுக்கு எல்லாம் காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேரும். அப்புறம் நிரந்தர வருமானம். நிரந்தர வருமானத்தை யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வாட்டி அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். சமயம் எல்லாம் மாறிண்டே இருக்குது, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை அப்படின்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப ஒரு காசுலாம் இருக்குது, ஒர்க்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரெண்டாவது நோய், உடம்புல ஏதாவது உபாதைகள் இருக்குது அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. கல்வியில் முன்னேற்றம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறதுலே இன்னும் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, நான் பெரிய எக்ஸாம்ஸுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அடுத்தடுத்த இதுக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த ஐப்பசி மாதத்தில் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் தொடங்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்பில் இருந்துட்டுருக்கு. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள், காலேஜில் போகிறவங்களுக்கு, அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பிஹெச்டிலாம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருந்துட்டுருக்கு. எதிலும் நிறைவு என்கிற ஒரு மாதம் இந்த மாதமாக அமையிறது. ரொம்ப நன்றி.